எலெக்ஷனாக இருந்தாலும் கலெக்ஷனாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்தாகணும். மக்கள் தான் எல்லாம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? தலைவரே சொல்லிட்டாருல, சொல்லிட்டா போகுது. அதாவது தலைவர் என்ன சொல்றாருன்னா, இதை நானே ஏத்துக்கிறேன், தோல்வியா இருந்தாலும் வெற்றியா இருந்தாலும் நானே ஏத்துக்கிறேன், இது என்ன பிரச்சனைன்னு மக்கள் நீங்க சொல்லுங்க சொல்றாப்ல. நம்மளுக்கு எழுத பண்ணலாம் கரெக்டா வருமானு தெரியல. நம்ம பொது வழியில போடுவோம், பிரச்சனையை போடுவோம், ஆமா இல்லைன்னா மக்கள் சொல்ல போறாங்க. அப்படி இருக்கல, திமுக தோத்ததுக்கு பெரிய காரணம், திமுக ஜெயிக்கணும் தோக்கணும் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஆனா திமுக, அதிமுக, டிவிகே இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு வேணும். அப்பதான் மாநில மக்களுக்கான பிரச்சனைகளை போட்டி போட்டு நீங்க வேலை செய்வீங்க, மக்களுக்கான வேலை செய்வீங்க. இதுதான் முக்கியம். திமுக எதுல உழப்புச்சு, கண்டினியூவா வீடியோ வரும். திமுக உழப்புனதுக்கான காரணம் இப்ப பயங்கரமா உழப்புனதுக்கு காரணம் என்னன்னா, திமுகவை தமிழ்நாடு மக்கள் குஜிலி மஸ்து பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அலட்சியம். தலைவர்கிட்ட இந்த விஷயம் நடக்குதுன்னு கொண்டு போய் கொடுக்கல. நிறைய விஷயங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுனதா இருக்கட்டும், அவரோட செயல்பாடா இருக்கட்டும், நல்ல விஷயமா வியப்புத்தக்கமா விஷயமா இருந்துச்சு. அவர் பேசின விஷயமோ ஒரு திட்டங்களோ பார்க்கையிலே நல்லா தெரியுது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயங்கர இன்டெலெக்சுவலான ஆளுங்க. ஒரு கல்வியை பத்தி விஷயமா இருக்கட்டும், ஒரு பசங்களுக்கு விளையாடுற விஷயங்களா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் பயங்கர இன்டெலெக்சுவலான விஷயங்கள் நல்லா புரியுது. ஏன்னா பக்கத்துல ஆள் படிச்சவன் இருந்தா மட்டும்தான் அந்த வேலை நடக்கும். இந்த திட்டங்களை இப்படி எல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியும். ஆனா இந்த விஷயங்கள் நல்லபடியா போய் சேர்ந்துச்சான்னு கேட்டா சேரவில்லை. அதுதான் உண்மை. ஒரு உதாரணம், சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த விளையாட்டு போட்டின்னு வச்சாப்ல, உதயநிதி வச்சாப்ல, எல்லா ஊர்லயும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு கிராமத்துல இருந்து பசங்களை கொண்டு போகணும்னு. எல்லா ஊர்லயுமே அந்தந்த மெயின் ஆளுக, மெயின் சுத்தி இருக்க டீம், அவன் மட்டும்தான் காசு பார்த்தான், அவன் மட்டும்தான் ஜெயிச்சா. இதுக்கு காசு கொடுத்தாங்க. அப்ப ஜெயிச்சான், காசு கொடுத்தான், அடுத்த இடத்துக்கு போனா அங்க போய் தோத்துட்டு வந்துட்டான். ஆனா முக்கியமான பிள்ளை கிட்ட இது போச்சா, ஊருக்குள்ள போய் நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களான்னா பண்ணவில்லை. இது ஒரு சாதாரண உதாரணம். இது போக அடுத்து நிறைய இருக்கு, டெய்லி பேசுவோம். நிறைய விஷயம் பேசணும்னா நீங்க கொடுக்குற ரேஷன் கடையில ரேஷன் அரிசி என்ன சாப்பிட்ற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? டிஎம்கே காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட சொல்லுங்க. அதான் தலைவர் சொல்லுன்றாருல. இந்த உங்க அமைச்சர் தான் ஃப்ரீயா பஸ் கொடுத்துட்டு ஓசி பஸ்ன்றீங்க. ஓசி பஸ் ஆகுது எங்களோட உரிமை, நீங்க எங்களுக்கு தாரீங்க. பெண்கள் போய் ஃப்ரீயா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கும். ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் மிச்சம் பண்ணுச்சுன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும், குடும்பம் கொஞ்சம் முன்னேறும் தான். அதை ஓசி பஸ்ன்றது, அமைச்சர்கள் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது. முக்கியமா உசிலம்பட்டியில 58 கால்வா திட்டத்துக்கு நாங்க பிச்சை எடுக்காத குறைய எல்லாரும் காலையில விழுந்துட்டோம். எவனுமே மதிக்கல. இது உங்களோட அமைச்சர் மூர்த்தியோட முழுக்க அலட்சியமே தவிர வேற எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பம் கிடக்குது இந்த தண்ணியை நம்பி. தண்ணி இல்லாம கிடக்கும். பாக்கி எல்லா ஊர்லயும் தண்ணி வந்துருச்சுன்றாங்க, எங்களுக்கு தண்ணி வரல, சாக கிடக்கும். இதுல கேஸ் விலை கூடுது, பெட்ரோல் விலை கூடுது, மாட்டுக்கு தீவனம் இல்ல. அதுக்கு அடுத்து இப்ப மாட்டுக்கு கொஞ்சமா தீவனம் போடுறதுக்கு இதை சூப்பர் நேப்பியர் ஏதாவது தட்டையை வச்சு போடலாம்னு பார்த்தா அதுக்கு போறதுக்கு ஊரியாவுக்கு இந்த விலையை கூட்ட போறாங்க. இதெல்லாம் முன்கூட்டி அறிஞ்சிருக்கணும். உங்க கீழே இருக்கவங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்னு நீங்க பாருங்க இனியாச்சும். அப்ப நான் தான் சண்டை செய்ய முடியும். இதுக்கு மேல நிறைய இருக்கு. இது தொடரும். நன்றி.